அமாவாசை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஞாபகம் வருவது நம்மளுடைய முன்னோர் வழிபாடு தான். செய்ய வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் முன்னோர்களை எந்த அளவிற்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதை விட சற்று கூடுதலாக குலதெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு தெரியும். தினமுமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தீராத துன்பங்கள், தீராத பிரச்சனைகள், தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதிலுமே பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளும் பொழுது குலதெய்வத்தோட அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும். அதே நேரத்தில் குலதெய்வம் வீட்டில் எழுந்தருளுவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியும். அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாளில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்ப விசேஷமான அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். குறிப்பாகவே பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வத்தையும், அமாவாசை தினத்தில் ஆண் தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசை தினத்திலும் சரி, நம்ம பௌர்ணமி தினத்திலும் நம்ம எந்தவித வேறுபாடும் பார்க்காம வழிபாடு செய்ய வேணும். உங்களால் முடிந்த அளவு அன்றைய தினம் குலதெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்வது தான் ரொம்ப சிறப்பானது. இந்த ஜூன் 14ஆம் தேதி வைகாசி 31 ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வைகாசி அமாவாசையாக இருக்கிறதுனால கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்தீங்க அப்படின்னா தீராத கஷ்டம் வரும். குலதெய்வ வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும், எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யணும், அப்படி நம்ம செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான ஒரு தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 14, 2026 இந்த வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு நீங்கள் குலதெய்வம் பித்ருக்களை வழிபட அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு பித்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படைச்சி மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அல்லது வீட்டிலேயே கூட நீங்கள் தீபமிட்டு எள் கலந்த உணவு வைத்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம், அன்றைய நாளில் நீங்கள் காகத்திற்கு எச்சில் படாத உணவுகளை வைப்பது ரொம்பவே நல்லது. அதிகாலையில் எழுந்துட்டு நீங்கள் சுத்தமான நீர்நிலைகளில், அதாவது ஆறு, கடல் அல்லது வீட்டிலேயே கூட நீங்கள் சுத்தமாக குளிச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்கள் அல்லது மற்றும் குலதெய்வத்தை மனதில் நினைச்சு கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்குங்க. அடுத்தது 2வது விஷயம் பார்த்தீங்களா, பித்ரு தர்ப்பணம் தான். அதாவது முன்னோர் வழிபாடு தான். முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம், அல்லது வீட்டிலேயே கூட தர்ப்பணம் செய்ய விரும்புகிறவங்க எள் மற்றும் அரிசி நீர் கொண்டு முன்னோர்களுக்கு படைக்கலாம். அதே நேரத்தில் பித்ருக்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான சமைத்த உணவை நீங்கள், அதாவது சாத்வீக உணவாக தான் படைக்கணும். இதையெல்லாம் வச்சு நீங்கள் படைக்கலாம். அடுத்தது 3வது விஷயம் பார்த்தீங்களா, குலதெய்வ வழிபாடு தாங்க. ஒருவர் குலம் தெரியாமல் இருந்தால் கூட குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது. ஏன் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய கர்ம வினைகள், மேலுமே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு நேரில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. கோவிலுக்கு அப்படி என்னால் அன்றைய நாளில் போக முடியல, தூரமாக குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வீட்டிலே கூட குலதெய்வ படத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம். அடுத்ததாக வெள்ளை மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்தி குலதெய்வத்தை நீங்கள் அலங்கரிச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த அமாவாசை அப்படின்னாவே தான தர்மங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. அமாவாசை இன்னைக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நீங்கள் சிறந்த தானம், அன்னதானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான், அதை நீங்கள் செய்யலாம். கோவிலில் பசிக்கிறவங்களுக்கு உணவு, உடை, பணம் தானமாக செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பசுவிற்கு அன்றைய நாளில் நீங்கள் அமாவாசை நாளில் அகத்திக்கீரை அல்லது அரிசியை தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறந்தது. இதெல்லாம் காலையில் செஞ்சுட்டு மாலையில் நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும், மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி
குலதெய்வத்தை மனதார வழிபட்டுக்கோங்க. முன்னோர்களுக்கு அந்த படைத்த உணவை காகத்திற்கு வைப்பது ரொம்ப சிறப்பு. அமாவாசை அன்று பித்ருக்களின் ஆசி பெறுவது அப்படிங்கிறது குலதெய்வ சாபம் நீங்கவும் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகவும் ரொம்பவே உதவும். அதே நேரத்தில் இந்த வைகாசி அமாவாசைக்கு உங்களோட குலதெய்வம் எது என்று தெரிந்தால் அந்த தெய்வத்திற்கு சிறப்பான படையல் நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. அன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறதுனால அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிறந்த ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ பூஜை நீங்கள் வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் செய்யலாம். எப்படி? அமாவாசை வழிபாடு இப்படி செஞ்சீங்க அப்படின்னா பல நன்மைகள் கிடைக்கும். ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது ஒரு நியதி. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும். அமாவாசை போலவே பௌர்ணமியிலுமே பிரபஞ்ச சக்தி அதிகரித்து இருக்குதான். அமாவாசையில் வழிபடும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு அமாவாசையிலும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பூஜையை வீட்டிலேயே நம்ம எளிமையாக கூட செய்யலாம். அதனால் என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாமும் தெரிந்து கொள்வோம். வளர்பிறை தேய்பிறை என்று ஒவ்வொரு மாதமே மாறி மாறி சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு இது எல்லாமே செய்யப்பட்டு வரும். அமாவாசை தோறுமே கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல ஒரு பலன்களை வழங்கக்கூடியது. பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடுமா. இதனால தான் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே ஏற்படுமா. எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிமையாக நீங்கள் வீட்டிலேயே கூட பூஜை செஞ்சு வழிபடலாம். பித்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்மளோட வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது. ஸோ அதனால் அமாவாசை நாளில் மட்டும் கண்டிப்பாக கோலம் வீட்டில் வாசலில் போடவே கூடாது. அன்றைய நாளில் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைச்சு நீங்கள் படையலிட்டு அதுக்கப்புறம் காகத்திற்கு முதல் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் அவங்களோட ஆசையும் முழுமையாக நமக்கு கிடைக்க செய்யும். அமாவாசையில் உணவு எதுவும் சாப்பிடாம தினமுமே நீங்கள் மந்திரங்களை உச்சரித்து நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக சொல்லப்படுவது அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது தான் ரொம்ப சிறந்தது. விசேஷ சக்திகளை நமக்கு கொடுக்கும். இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓட செய்யும். வீட்டை நல்லா அன்றைய நாளில் முன்னாடி நாளே கூட சுத்தம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கே கூட சுத்தம் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு தண்ணீரோட சிறிது அளவு கல்லுப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. காலை மாலை என இரு வேளையும் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க அல்லது விரதம் இருக்காதவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி பார்த்திங்களா, அன்றைய நாளில் புலால் உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அமாவாசை ஒளியின் போது அந்த புலால் உணவு உண்ணும் பொழுது உடம்பில் ஒருவித அசௌகரியம் ஏற்படுமா. ஸோ இதனால தான் பார்த்திங்களா அன்றைய நாளில் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது ஒரு அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படிங்கிறதுனால அமாவாசை நாளில் முக்கியமாக அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அமாவாசை தினத்தில் சாப்பிடக்கூடாத பொருட்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கவும் அன்றைய நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது அல்லது வீட்டில் ஒழிக்க விடுவது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட அந்த அமாவாசை நாளில் நீங்கள் உச்சரித்து பாருங்களேன், நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். பொன் பொருள் சேரவும் சகல சம்பத்தும் கிடைக்கவும் குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. ஒரு மண்பானையில் அல்லது செம்பு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பித்தளை கலசத்தில் தண்ணீரை வச்சுக்கோங்க பூஜை அறையில். அதில் குலதெய்வத்தை நினச்சி கொண்டு ஆவாகனம் செஞ்சு கொள்ளுங்க. அதன் பிறகு ஒரு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது. உங்களால் முடிஞ்சால் வீட்டில் ஏதாவது எளிமையான முறையில் நைவேத்தியம் வைத்து படைச்சி குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் படைச்சிக்கோங்க. அந்த ஃபோட்டோ வீட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வச்சு இதை வச்சு படைச்சு கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிறிதளவு கற்கண்டாவது வைத்து நீங்கள் வழிபடுங்க. மேலுமே உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த எளிமையான முறையில் இந்த வீட்டு பூஜை அறையில் இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில்
குலதெய்வத்தோட அருள் பெறவும் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கவும் அமாவாசை நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது அல்லது ஒலிக்க விடுவது இது எல்லாமே ரொம்ப நல்லது. அமாவாசை நாளில் முன்னோர்களோட ஆசி பெறுவது, குலதெய்வத்தை வணங்குறது, தினமுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடுது வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை அனைத்துமே நீங்கும். திருமண தாமதம், ஏழ்மை விலகி உங்களோட அனைத்து முயற்சிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் இந்த சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக ரொம்ப முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்க நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி அமாவாசைக்கு முக்கியமாக நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது, அதாவது பித்ருக்களை நினச்சி வழிபட வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது முன்னோர்களோட ஆசையை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு கிடைக்கும். அன்றைய நாளில் இந்த அமாவாசை நாளில் எந்தெந்த தெய்வங்களை நம்ம ரொம்ப முக்கியமாக வணங்கணும் அப்படின்னு பார்த்தோமா, சிவபெருமான், விநாயகர், குலதெய்வம், காளி, பிரித்தியங்கரா தேவி, ஸ்ரீ வராகி அம்மன், ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா பித்ரு வழிபாடு அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம், அதாவது தண்ணீர் அர்ப்பணித்தல், இதுதான் அவங்களோட ஆத்ம சாந்திக்கும் குடும்ப முன்னேற்றத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது. அடுத்ததாக சிவ வழிபாடு, குறிப்பாக திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை சோமவதி அமாவாசை அப்படின்னு சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இது பார்த்திங்களா, இது ஞாயிற்றுக்கிழமையில் வருது. நீங்கள் எல்லா நாளிலுமே வணங்கலாம், சிவனை தவறு கிடையாது. அடுத்ததாக அம்மன் வழிபாடு, சக்தி வாய்ந்த காளி, வராகி அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், மாசாணி அம்மன் ஆகியோரை வழிபடுவது துஷ்ட சக்திகளை நீக்கும். விரதம் அமாவாசைக்கு நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து மனதார தூய்மையும் ஆன்மீக பலத்திற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு வீட்டில் செய்யுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க அருகில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். என்னுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடு, நீ என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்துமே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே உனக்கு தெரியும், அதை எனக்கு தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனதார போய் வேண்டி கொண்டு வாங்க, கண்டிப்பாக நிறைவேறும். மேலுமே குலம் தெரிந்தவங்க கண்டிப்பாக இந்த முறையை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன, இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, நீங்கள் இந்த அமாவாசை நாளில் என்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.